بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை மிகு பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மிக பெரும் அருளால் ஹிஜ்ரி 1446 மூன்றாவது மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் முதலாவது ஜும்மாவுடைய நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாக்கியத்தை நம்மவர்களுக்கு வழங்கிய வல்ல அல்லாஹுக்கு மீண்டும் புகழ் அனைத்தையும் நான் காணிக்கையாக்குகிறேன். அன்பிற்கினியவர்களே, காலங்கள் மிகவும் கருகி கொண்டிருக்கின்றது. நேரங்கள் மிகவும் சுருங்கி கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு காலத்தினுடைய வெகுமதி தெரியாமல், அதனுடைய அருமை தெரியாமல், அதனுடைய சிறப்பை அறியாமல் நம்முடைய வணக்க வழிபாடுகள் இன்றைக்கு மிகவும் தொய்வுடன் காணப்படுகிறது. ரபியுல் அவ்வல் என்ற அரபி சொல்லுக்கு முதல் வசந்தம் என்று பொருள். முதல் வசந்தம் என்ற அடிப்படையில் தான் மௌலவிமார்களுக்கு ஒரு வழியாக அந்த மாதத்தில் மௌலூத் என்ற போர்வையிலே பணம் கொட்டும். ஒரு காலத்தில் கொட்டியது இன்றைக்கு வெட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஏகத்துவத்தினுடைய எழுச்சி முழக்கம்தான். சிலருக்கு ரபியுல் அவ்வல் என்று சொன்னாலே மௌலூது மாதம் என்று தான் ஞாபகம் வரும். ரபியுல் அவ்வல் மாதம் என்றெல்லாம் பின்னாடி தௌஹீதுடைய பிரச்சாரத்துக்கு பின்னாடி தான். அதற்கு முன்னாடி இது சுபஹான மௌலூது மாதம்,
இது நாகூர் கந்தூரி மாதம் என்றுதான் பெயர் இருந்தது. அப்ப தௌஹீதினுடைய பிரச்சாரத்தினுடைய எழுச்சியின் காரணமாகத்தான் இது நாளுக்கு நாள் அந்த பெயரை மழுங்கடிக்கப்பட்டு ரபியுல் அவ்வல், முதல் வசந்தம், இந்த மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வருகை தந்தார்கள், பிறந்தார்கள். எதற்காக பிறந்தார்கள், ஏன் பிறந்தார்கள்? இந்த மாதத்தில் ஒரு சில தினங்களில் மட்டும் நினைவு கூர்ந்துவிட்டு மௌலூத் என்ற கிறுக்கல்களையும் உளறல்களையும் பாடிவிட்டு 12வது நாள் மீலாது விழா கொண்டாடுவதற்காகவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண் உலகிற்கு வந்தார்கள்? இல்லை. இந்த மண் உலகிற்கு எதற்கு வந்தார்கள்? சத்தியத்தை, இறை மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி, கூற்றலும் இல்லாமல் குறைத்தரும் இல்லாமல் அப்படியே வெள்ளை வெளியேறு என்ற மார்க்கத்தை பகிரங்கமாக சொல்வதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா தனது அருள்மறையாம் திருமறையிலே 33வது அத்தியாயம் 45வது வசனத்திலே பேசும் பொழுது இப்படி சொல்வான், யா ஐயுஹன் நபியு, நபியே என்று விളിக்கிறான், கூப்பிடுறான். நிறைய இடத்தில் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று அழைத்து சொல்லியிருந்தாலும், ஒரு சில இடத்துல யா ஐயுஹ ரசூல் என்று குறிப்பிட்டிருந்தாலும், இந்த இடத்துல எப்படி கூப்பிடுகிறான்? யா ஐயுஹன் நபியு, நபியே. யா என்ற அரபி சொல் அழைக்கக்கூடியதற்கு சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் யா. யா ஐயுஹன் நபியு, நபியே. இன்னா அர்சல்நாக, நிச்சயமாக நாம் உம்மை அனுப்பியிருக்கின்றோம். அழுத்தம் திருத்தமாக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் நினைத்தால் எப்படியும் சொல்லலாம், எவ்வாறும் சொல்லலாம். ஆனால் இங்கு அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்குள்ள ஒரு வார்த்தை தான் இன்னா, நிச்சயமாக நாம் அர்சல்நாக, உம்மை அனுப்பியிருக்கின்றோம். எதற்காக? ஷாஹிதன், சாட்சியாளராக அனுப்பியிருக்கின்றோம். ஒட்டுமொத்த மானுட வர்க்கத்திற்கும், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படவில்லை. எந்த ஒரு சமுதாயமும் தூதர் அனுப்பப்படாமல் இருந்ததே இல்லை. ஆனால் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பௌத்திகவாதிகளாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, ஏனைய எந்த கொள்கையுடையவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் ஒரு தூதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்கினியவர்களை சிந்திக்க வேண்டும். இன்றைய முஸ்லிம் சமுதாயம் எங்கு போய் விழுந்து கொண்டிருக்கின்றது? யாருடைய காலை கல்வி குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள்? யாருடைய பாதையை தேடி சென்று கொண்டிருக்கின்றார்கள்? சிந்திக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஷாஹிதன், சாட்சி கூறுபவராகவும், ஓ முபஷ்ஷிரா, நற்செய்தி கூறுபவராகவும், சுப செய்தி கூறுபவராகவும். இன்றைக்கு நற்செய்தி, சுப செய்தி என்று எந்தெந்த செய்தியோ எதன் மூலமாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை நற்செய்தி என்று சொன்னால், சுப செய்தி என்று சொன்னால் அது திருக்குர்ஆனுடைய சொல், மற்றொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுதான். இந்த உலகத்தில் மிகைத்து நிற்க வேண்டும், இந்த மண்ணை ஆள வேண்டும், இந்த மண்ணின் மைந்தர்கள் அதை சுவாசிக்க வேண்டும். அதை சுவாசித்தால்தான் ஒழுங்கான சுவாசம். இல்லை என்று சொன்னால் நெறிகட்டு வழிகட்டு போய் விடுவார்கள், தரம் கட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே சென்று விடுவார்கள். நெறிகடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வழிகடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று திருமறை குர்ஆன், மற்றொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி. ஏகத்துவத்தினுடைய எழுச்சி, தௌஹீதினுடைய பிரச்சாரம் உச்சகட்டத்தில் இருந்தாலும், ஆனால் இன்றைக்கு ஒரு நியூஸை கேட்கும் பொழுது சொல்கிறார்கள், இது ரபியுல் அவ்வல் மாதம், புகழ வேண்டிய மாதம், போற்றப்பட வேண்டிய மாதம். வானொலி நிகழ்ச்சியில் 24 மணி நேரம் உங்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சி உண்டு, மௌலூத் உண்டு, சிறப்பு பயான் உண்டு என்று இன்றைக்கு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், மார்க்கம் இதற்காகத்தான் வந்திருக்கின்றதா? இதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் பாடுபட்டார்களா? உழைத்தார்களா? கொள்கையை விதைத்தார்களா? கொள்கையை மக்களுக்கு மத்தியில் போட்டு சொன்னார்களா? எதற்காக சொன்னார்கள்? ஏக இறை கொள்கைதான் இந்த மண்ணிலே தழைத்து ஓங்க வேண்டும். கண்ட கண்ட கொள்கைக்கெல்லாம் சமாதி கட்ட வேண்டும். புதிய புதிய கொள்கையெல்லாம் மூட்டை கட்டி வைக்கப்பட வேண்டும். ஏக இறை கொள்கைதான் இந்த மண்ணிலே விதைக்கப்பட வேண்டிய ஒரு கொள்கை.
வளர வேண்டிய ஒரு கொள்கை. ஆலமரத்தை விட வளர வேண்டும், அதன் கனிகளை மக்களுக்கு சுவாசிக்க வேண்டும், கனிகளை சுவைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? நதீரா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர். முதலாவது சாட்சி கூறுபவர், இரண்டாவது நற்செய்தி கூறுபவர், மூன்றாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர். பகிரங்கமாக துணிச்சலோடு எதிர்கொண்டு அடிப்பியா அடித்துக்கொள், மிதிப்பியா மிதித்துக்கொள், வதைப்பியா வதைத்துக்கொள், திட்டுவியா திட்டிக்கொள், ஏசுவியா என்ன செய்யலாம் செய்ய, ஆனால் நான் கொண்ட கொள்கையில் இருந்து விலக மாட்டேன், தட்டம் புரள மாட்டேன். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மக்காவுக்கு பக்கத்து ஊர், மிகப்பெரிய ஒரு வியாபார கூட்டம். வியாபார கூட்டம் என்று சொன்னால் கொள்ளை கூட்டம் என்று வைத்துக் கொள்ளலாம். அவருடைய தம்பி, அவருடைய சகோதரர் மிகப்பெரிய ஒரு கவிஞர். கவிஞர் என்று சொன்னால் அந்த அளவுக்கு யாரும் கவி பாட முடியாது. அந்த உனைஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி செவிமடுக்கிறார், கேள்விப்படுகிறார். என்ன நம்ம சொல்லாத வார்த்தைகளை, நம்ம பேசாத வார்த்தைகளை இந்த முகமது சொல்கிறாரே, பேசுகிறாரே என்று அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து கூறுகிறார்கள். அப்போ உடனே அவர்கள், அதை நாமும் கேட்க வேண்டுமே, அது அப்படி என்ன கொள்கை, அது அந்த கொள்கை ஈர்க்கப்படுகிறதா, அதன் மூலம் மக்கள் திசை திருப்பப்படுகிறார்களா, மக்கள் அதன்பால் மோகம் கொள்கிறார்களா, அவர்களுடைய கவனத்துக்கு இது புல் செல்கிறதா என்று அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாடுகளை, உணவுகளை எடுத்துக்கொண்டு மக்கமா நகருக்கு வருகிறார்கள். இதுதான் அவர்கள் கற்ற பாடம். அவர்கள் எந்த அளவுக்கு பாடம் கற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு நமக்கு தௌஹீத் லேசா வந்து விட்டது. 1983, 85, 89, இன்றைக்கு 2024, எங்கு பார்த்தாலும் தௌஹீத் மர்கஸ், எங்கு பார்த்தாலும் தௌஹீத்வாதிகள். அந்த தௌஹீத்வாதிகளிடத்தை முதல் அடையாளம் தொப்பி இருக்காது. இப்படியெல்லாம் பேசப்பட்டு ஒரு வழியாக இன்றைக்கு தௌஹீத் பரவி கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்கு அடிப்படை காரணம் யார்? இதற்கு அஸ்திவாரம் அமைத்தது யார்? இதற்கு மூல காரணம் யார்? நபிமார்கள். நபிமார்களிடத்திலே பாடம் கற்ற சஹாபாக்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சிறு நகரத்திலிருந்து மக்கமா நகருக்கு வருகை தருகிறார்கள். எதற்காக வருகை தருகிறார்கள்? சொத்துக்களை சேகரிப்பதற்காகவா, சுகங்களை அனுபவிப்பதற்காகவா, உறவுகளோடு அவர்கள் ஒட்டி உறவாடுவதற்காகவா? இல்லை இல்லை. இந்த முகமது என்ன சொல்கிறார், அவருடைய கருத்து என்ன, அவர்களுடைய வார்த்தைகள் என்ன, அவர்களுடைய கொள்கை என்ன? அவர் சுய இஷ்டத்துக்கு சொல்கிறாரா, சுய விருப்பப்படி ஏதோ முணங்குகிறாரா, அல்லது இறை சொல்லை சொல்கிறாரா? வந்து மக்காவில் பள்ளிவாசலே படுத்துறாங்க. எதற்காக படுக்கிறார்கள்? ஓய்வெடுப்பதற்காக படுக்கவில்லை, உறங்குவதற்காக வரவில்லை, வெற்றி பேச்சு பேசுவதற்காக வரவில்லை, வீணாக கழிப்பதற்காக வரவில்லை, சோரிலே சாய்ந்து அமர்ந்து கொண்டு ஏதோ நிலையில கேட்பதற்காக வரவில்லை. எதற்காக வருகிறார்கள்? இவர் என்ன சொல்கிறார், இவர்களுடைய கருத்து என்ன, இவர்களுடைய சொல் என்ன, இவர்களுடைய வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் என்று அறிவதற்காகவும் விளங்குவதற்காகவும் தெரிவதற்காகவும் புரிவதற்காகவும் வருகிறார்கள். ஒரு மாத காலம், ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, ஒரு மாத காலம். இதுதான் அவர்களுடைய கொள்கை, இதுதான் அவர்களுடைய தியாகம். ஆனால் இந்த செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. வந்து விசாரிக்கிறார்கள், என்ன இங்கேயே கிடக்கிற அபூதர், என்ன விஷயம், ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்கும் பொழுது, அப்படி அல்ல, முகமதை நான் பார்க்க வேண்டும், அவர்களுடைய வார்த்தைகளில் இருந்து அவர்களுடைய சொல்லில் இருந்து நான் கொள்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் மக்கமா நகரிலே ஏகத்துவத்தினுடைய எழுச்சி, சத்தியத்தினுடைய முழக்கம் துவங்கியது. அந்த முழக்கம் தான் இன்று முழங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இனிவர காலங்களிலும் முழங்கும். ஆனால் அதே நேரத்தில் ஏகத்துவவாதிகளை ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தௌஹீதுடைய எழுச்சி இருந்தாலும் ஒரு பக்கம் இணை வைப்புகள் கூடுதலாக இருந்து கொண்டிருக்கின்றது. உம்மை விட இப்ப தீவிரமாகி விட்டார்கள். உலமாக்கெல்லாம் பகிரங்கமாக பேசுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சமீபத்திலே ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு கேரளாவிலே ஒரு மனிதர் மரணித்து விட்டார். உடனே அவருக்கு சமாதி கட்டி உண்டியல் கூட வைக்கவில்லை, போர்வையை போத்தி விட்டார்கள். அந்த போர்வைக்கு பக்கத்தில் வந்து சில்லறைகள் வந்து விழுகிறது என்று சொன்னால், அப்போ தௌஹீதுடைய பிரச்சாரம் இன்னும் சூடு பிடிக்க வேண்டும்.
தௌஹீதுடைய பிரச்சாரம் இன்னும் கூடுதலாக பரப்ப வேண்டும். அறையில் மட்டும் செய்தால் போதாது, அம்பலத்தில் பகிரங்கமாக தெருமுனை பிரச்சாரத்தை நாம் ஈடுபட வேண்டும். மௌலூது மாதம் வந்து விட்டதா, ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்து விட்டதா, அவர்கள் மௌலூது ஓதுகிறார்களோ இல்லையோ, நாம் அதை பற்றி மக்களுக்கு மத்தியில் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். மௌலூது ஓதப்படுவதற்காக, மீலாது விழா கொண்டாடுவதற்காக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல. சத்தியத்தை மக்களுக்கு மத்தியிலே ஏக இறை கொள்கை சொல்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவும் அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் பேசுவான். எப்படி பேசுகிறான்? அதே அத்தியாயத்தில் 46 வசனம், இன்னும் அல்லாஹ்வின்பால் மனிதர்களை, இந்த மக்களை அவனுடைய அனுமதிப்படி அழைப்பாளராகவும், தாய் என்ற அரபி சொல்லுக்கு என்ன பொருள்? அழைப்பாளர். எதன்பால் அழைப்பாளர்? இஸ்லாத்தின்பால் அழைக்கக்கூடிய தாயாக நாம் அனுப்பியிருக்கின்றோம். எத்தனையோ தாய்கள் வளம் வந்தார்கள், கொள்கையை சொன்னார்கள், மரணித்து விட்டார்கள். அடுத்தடுத்து தாய்கள் உருவாக வேண்டும். இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் தாய்கள் தான். மறைமுகமாக அமர்ந்திருக்கக்கூடிய பெண்களும் தாய்கள் தான். மார்க்கத்தை தெரிந்த ஒவ்வொருவரும் தாய்கள் தான். தாய் என்று சொன்னால் இஸ்லாத்தை பற்றி அறிந்தவர்கள், அதை மக்களுக்கு எடுத்து சொல்பவர், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, கிஃபார் என்று சொன்னால பெரிய குலம். அப்படி சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது வந்து அடிக்கப்படுகிறார்கள். வந்து எல்லாரும் போட்டு கும்ன்றார், போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்பவும் கொள்கையை விட்டு கொடுக்கவில்லை. அப்பொழுது ஒரு சாரா வந்து சொல்கிறார், இவர் யார் தெரியுமா? யாரை நீங்கள் அடிக்கிறீர்கள் தெரியுமா? சாதாரண ஆளவர், கிஃபார் என்ற குலத்தை சார்ந்தவர். அந்த கூட்டத்தை தாண்டி தான், அந்த ஊரை தாண்டி தான் வியாபாரத்துக்கு போகணும். நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் ஸ்டாப். அடுத்து திரும்ப அடிக்கப்படுகிறது. அப்பொழுதும் என்ன சொன்னார்கள்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, கடவுள். அடிப்பியா அடி, மிதிப்பியா மிதி. இதாங்க அவங்களுடைய கொள்கை. நம்ம கொள்கையில எங்கேயோ இருக்கின்றது. நம்ம கொள்கையில கொள்கையே இல்லை. இன்றைக்கு பல்வேறு கொள்கைகள் உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு எதை உணர்த்துகிறது? அவர்கள் கொண்ட கொள்கை ஸ்ட்ராங். நம்முடைய கொள்கை பலவீனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் வளர வேண்டிய கொள்கை, நாளுக்கு நாள் ஈமான் அதிகரிக்க வேண்டிய கொள்கை, ஈமான் இன்றைக்கு நலிவடைந்து கொண்டிருக்கின்றது. தக்குவா என்று சொன்னால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஏகத்துவாதிகளுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. மாற வேண்டும், மாறுதலை ஏற்படுத்த வேண்டும். ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ் பஷீரா வ நதீரா வலக்கின் அக்ஸரன் நாஸ் லா யஅலமூன். 34வது அத்தியாயம் 28வது வசனம் பேசுகின்றது, நபியே உம்மை நாம் மனித சமுதாயம் முழுமைக்கும் தூதராக அனுப்பியிருக்கின்றோம். ஒட்டுமொத்த மானுட வர்க்கம், மனித சமுதாயமே கண்டதெல்லாம் கடவுளாக எடுத்துக் கொள்ளாதீர். கடவுள் என்பவன் ஒரே ஒருவன் தான். அந்த ஒருவனை நீங்கள் முறையாக அறிந்து கொள்ளுங்கள், தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களிடத்திலிருந்து நீங்கள் பாடம் பெற வேண்டியதில்லை. நேரடியாக திருக்குரானை எடுங்கள், புரட்டுங்கள், வாசியுங்கள், பொருளை படியுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வீர்கள். ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரா வ நதீரா. என்ன சொல்கிறான்? பஷீரா, நற்செய்தி கூறுபவராக நாம் அனுப்பியிருக்கின்றோம். வ நதீரா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராக அனுப்பியிருக்கின்றோம். வலாக்கின்ன என்றாலும் அக்ஸரன் நாஸி, மனிதர்களில் அதிகமானவர்கள் லா யஅலமூன், விளங்காமல் இருக்கிறீர்கள். உங்களுடைய விளக்கம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? உங்களுடைய கலக்கம் எங்கே போய் கொண்டிருக்கின்றது? விளக்கம் வேண்டுமா? விளக்கத்துக்கு 2 புத்தகம் இருக்கின்றது. ஒன்று இறைவனுடைய வேதம், மற்றொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி. மௌலூது கொண்டாடுகிறீர்களே, மௌலூது ஓதுகிறீர்களே, மீலாது விழா கொண்டாடுகிறீர்களே, இதற்கு எங்காவது ஒரு துளி ஆதாரம் உண்டா? இஸ்லாத்தினுடைய கலீஃபா, முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டாடினார்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டாடினார்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டாடினார்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டாடினார்களா? அதற்கு பிறகு இமாம் ஷாஃபி, இமாம் ஹம்பலி, இமாம் மாலிகி, எத்தனையோ இமாம்கள் ஹதீஸ் துறையில் வல்லுநராக இருந்தார்களே, அத்தனை பேர்களுடைய வரலாறை புரட்டுங்கள், அவர்களுடைய சரித்திரத்தை திருப்புங்கள், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். ஏதாவது ஒரு நாளிலே எங்காவது ஒரு இடத்துல மௌலூதை ஓதி மீலாது விழா கொண்டாடி இருக்கின்றார்களா? வக்காலத்து வாங்க மௌலவிமார்களே கொஞ்சம் நெஞ்சை தொட்டு சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள்.
கடந்த காலத்தில் தான் மக்களை ஏமாற்றி திசை திருப்பினீர்கள், மக்களை மௌட்டிகத்தின்பால் அழைத்து சென்றீர்கள், அஞ்ஞானத்தின் பக்கம் கூப்பிட்டீர்கள். உண்மையான மார்க்கம் இதுதான் என்று இன்றைக்கு கூறப்பட்டு ஒரு அளவுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் அவர்களை மாற்றி விடாதீர்கள். ரபியுல் அவ்வல் வந்தவுடன் நினைத்து பார்க்கிறார்கள் தூதரை. எப்பொழுதும் நினைத்து பார்க்கக்கூடிய, எல்லா நிலைகளிலும் பின்பற்றக்கூடிய, எல்லா சந்தர்ப்பங்களிலும் நினைக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் பாங்கு. ஒன்று அல்லாஹ், ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர். உலகம் முழுவதும் 24 மணி நேரம் சுரண்டு கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தை அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ உலகமே விழிக்க வேண்டிய, உலகமே பார்க்க வேண்டிய, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்னும் விதண்டாவாதம் புரிந்து கொண்டிருந்தால் அல்லாஹு தஆலாவுக்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். எப்படி புகழ்கிறான் பாருங்கள். இதை விட வேற என்ன புகழ் வேண்டும்? நீங்க புகழ்றதான் புகழா? அன்த ஷம்சுன் அன்த பத்ருன் அன்த நூருன் ஃபௌக நூர், யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும். இதா புகழே? அல்லாஹ் புகழ்ந்துதான் பாருங்க. இதை யாராச்சும் புகழணுமா? புகழ முடியுமா? இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு கவிஞரை கூப்பிட்டு புகழ சொல்லுங்களேன். இந்த வார்த்தை விட யாரும் புகழ முடியும். அல்லாஹ் புகழ்ந்துதான் பாருங்க. உமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உம்மை நாம் அகில உலக மக்களுக்கும் அருள் கொடையாக, ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கின்றோம். ரஹ்மத், ரஹ்மத் என்ற அரபி சொல்லுக்கு என்ன பொருள்? அருள் கொடை. ஆனால் இன்னும் சமுதாயம் இருளிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அருளை தெரியாமல் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இருளிலே இருக்க வேண்டும்? ஒரு காலத்தில் இருந்தார்கள் இருளிலே. அந்த இருளில் இருந்த மக்களை தான் நபிமார்கள் அழைத்தார்கள், சத்திய விதைகளை தூவினார்கள், சத்திய விதைகளை நட்டார்கள். அதனுடைய புரட்சி, அதனுடைய எழுச்சி தான் இன்றைக்கு உலகத்தில் படர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தால் முஸ்லிம் முஸ்லிம், மூமின் மூமின். அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய பிரச்சாரம், அவர்களுக்கு பட்ட கஷ்டம், அவர்கள் பட்ட சிரமம். இன்றைக்கு நம்ம எந்த கஷ்டம் படல, எந்த சிரமம் படல, ஜாலியாக வர்றோம். தௌஹீத் பள்ளி எங்க இருக்குன்னு தேடி வந்து சும்மா அமர்றோம். 5 ஏசிகளுக்கு மத்தியில் அமர்ந்து ஜும்மா உரையை கேட்கின்றோம். இந்த நேரத்தில் தான் அன்றைய தின ஏகத்துவத்தினுடைய எழுச்சியை சிந்திக்க வேண்டும். பாலைவனத்தில, உச்சி வெயிலில, கட்டாந்தரையில கொண்ட கொள்கையை ஏற்றுவதற்காக சுடுமணலில் வீழ்த்தப்பட்டார்கள். சரித்திரம் பேசுகிறதா இல்லையா? நிகழ்வு நம் கண்முன்னே தெரிகிறதா இல்லையா? நம்ம அந்த அளவுக்கு ஏதாவது எதிர்க்கப்பட்டமா, வதைக்கப்பட்டமா, சிதைக்கப்பட்டமா, எட்டி உதைக்கப்பட்டமா? இல்லவே இல்லை. ஏதோ புத்தகத்தை படித்தோம், ஆடியோ கேசட்டை கேட்டோம், பிறகு வீடியோ கேசட்டை பார்த்தோம், அதற்கு யூடியூப்பில் பார்த்தோம், இன்றைக்கு ஏகத்துவதிகளாக வந்து விட்டோம். இதுதான் நம்முடைய ஏகத்துவத்தினுடைய வரலாறு. ஆனால் சஹாபாக்களுடைய வரலாறு எதை காட்டுகிறது? 1 மாத காலம் சாப்பாடை கொண்டு வந்து சாப்பிட்டு விட்டு அந்த சாப்பாடும் தீர்ந்து விட்டது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாப்பாடு வேணும் கேட்டார்களா? எனக்கு ஏதாவது சமைத்து தாருங்கள் என்று கேட்டார்களா? அங்கு உள்ள ஜம்சம் தண்ணீரை குடித்து ஏகத்துவத்தை கற்றுக்கொள்கிறார்கள். முன்னை விட நான் தெம்பா இருக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த ஜம்சம் தண்ணி குடித்ததுன்னா நான் தெம்பா இருக்கிறேன். இதுதான் அவர்களுடைய ஈமான், இதுதான் அவர்களுடைய தக்குவா, இதுதான் அவர்கள் கற்ற பாடம். நம்ம எங்க பாடம் கற்றோம்? ஒழுங்கா கற்கவே இல்லை. உன்னை எல்கேஜி மாணவராக தான் இருக்கிறோம். எப்போ யூகேஜிக்கு போறது, அடுத்து 1ஆம் கிளாஸுக்கு போறது? அன்பிற்கினியவர்களை சிந்திக்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய பிதாத்துகளை, நூதன அனுஷ்டானங்களை, சிறுக்குகளை இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் தெரியாதவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கிருந்து நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும். அதுதான் ஜும்மாவுடைய பலன். இல்லாட்டி ஏதோ சும்மா வந்தோம் உட்கார்ந்தோம் என்று அர்த்தமாகிவிடும். அப்படி இருக்கக்கூடாது. குல் இன்னமா யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹிது ஃபஹல் அன்தும் முஸ்லிமூன். குல், நபியே நீர் சொல்வீராக, மக்களுக்கு எடுத்து உரைப்பீராக, அவர்களுக்கு புரிய வைப்பீராக, உங்கள் நாயன் ஒரே நாயன்தான் என்று எனக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் என்னுடைய வகி, எனக்கு வந்த செய்தி இதுதான். நீங்கள் வணங்குவதெல்லாம் இஷ்ட தெய்வம் என்றும், குல தெய்வம் என்றும், ஏரியா தெய்வம் என்றும், மாவட்ட தெய்வம் என்றும், மாநில தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கின்றீர்களே, இதெல்லாம் தெய்வமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் உருவாக்கி கொண்டது, செதுக்கி கொண்டது, வடித்து கொண்டது, ஏற்படுத்தி கொண்டது. இறைவன் என்பவன் ஒரேவன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. போட்டு உடைத்தார்கள். ஃபஹல் அன்தும் முஸ்லிமூன்,
ஆகவே நீங்கள் அவனுக்கு வழிபட்டு நடப்பீர்களா? கேள்வி கேட்கிறான். ஹல் என்று வந்து விட்டாலே கேள்விக்குறி. நீங்கள் நடப்பீர்களா? நான் சத்தியத்தை சொல்லிட்டேன், நீங்க நடப்பீர்களா என்று நபியே இந்த மக்களுக்கு நீர் கேள். 21வது அத்தியாயம் 108வது வசனம். ஏகத்துவத்தினுடைய தௌஹீத் வாதிகளே கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஆரம்ப நிலையில நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றோம்? யார் நம்மை அழைத்து வந்தது? யார் நம்மை கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்தது? ஏகத்துவம், சத்தியம், உண்மை. சத்தியம் எங்கிருந்து வர வேண்டும்? அல் ஹக்கு மிர் ரப்பிக். சத்தியம் என்பது, உண்மை என்பது மிர் ரப்பிக், உம்மிடத்தில், உம்முடைய இறைவனிடத்தில் வந்ததான் சத்தியம். இன்றைக்கு அசத்திய கொள்கை எல்லாம் சத்திய கொள்கையாக மிகையாக்கப்பட்டு இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது, சொற்பொழிவு நிகழ்த்தப்படுகிறது, கூட்டம் கூட்டமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது சத்தியமாகுமா? சத்தியம் என்று சொன்னாலே இறைவன் புறத்திலிருந்து வந்ததான் சத்தியம். அல் ஹக்கு மிர் ரப்பிக், அல் ஹக்கு மிர் ரப்பிக ஃபலா தகூனன்ன மினல் மும்தரீன். அன்பிற்கினியவர்களே, அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பாடம் நமக்கு எதை உணர்த்துகிறது? திரும்ப திரும்ப அடித்த போதும் எதிர்த்த போதும் அவர்கள் கொண்ட கொள்கையிலிருந்து பிசகவில்லை, தடுமாறவில்லை, திசை மாறி செல்லவில்லை. அதே கொள்கையை தன்னுடைய சொந்த ஊருக்கு எடுத்து சென்று சொல்கிறார்கள். அந்த ஊர்ல பாதிக்கு மேலே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் அவர்கள் போட்ட புரட்சி, இதுதான் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம். இதனால் தான் அந்த கூட்டம் தேற்றம் அடைந்து ஏகத்துவனுடைய எழுச்சியை, சத்தியத்தை விளங்கி கொண்டார்கள். இன்றைக்கு இத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம், நான் உட்பட இத்தனை பேர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மின் மூலமாக எத்தனை பேர்கள் ஏகத்துவத்துக்கு வருகை தந்தார்கள், தௌஹீதை ஏற்றார்கள்? இந்த நேரத்தில் சுய பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்வோம். மணி இப்பொழுது 1:33. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் கேட்டு பார்த்துக் கொள்ளும், ஆண்களும் பெண்களும், என் மூலமாக, என் குடும்பத்திலோ அல்லது உறவுக்காரர்களோ, தெருக்காரர்களோ, இந்த ஊருக்காரர்களோ எத்தனை பேர்கள் கொள்கையை ஏற்றார்கள், ஏகத்துவத்தினுடைய நறுமணத்தை கமழ்ந்தார்கள், தௌஹீதை நுகர்ந்தார்கள், சத்தியத்தை விளங்கினார்கள்? கேட்டு பார்த்துக் கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் மூலமாக ஒருவன் ஏகத்துவத்துக்கு வருவது, இஸ்லாத்துக்கு வருவது, அரபு நாட்டில பெரிய பெரிய செல்வந்தங்கள்லாம் மதிக்கத்தக்க போற்றத்தக்க ஒரு பிராணியை வளர்ப்பார்கள், ஒட்டகம், சிகப்பு ஒட்டகம் என்று சொன்னால் மிகப்பெரிய கோடீஸ்வரன், அதை கொடுத்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்களே. அந்த நன்மை எடுத்து சென்றவர் எத்தனை பேர்? அதை பெற்றவர் எத்தனை பேர்? அதற்காக நேரத்தை ஒதுக்குபவர்கள் எத்தனை பேர்கள்? அன்பிற்கினியவர்களே, லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. என்ன வேண்டும் உங்களுக்கு? அரசியல் முன்மாதிரி வேண்டுமா? ஆன்மீகத்தில் முன்மாதிரி வேண்டுமா? பொருளாதார துறையில் முன்மாதிரி வேண்டுமா? இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே, உங்களுக்கு இன்னும் அரசியல் தெரியவில்லை, உண்மையான அரசியல் தெரிய வேண்டும் என்று சொன்னால் அரசியல் தலைவர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியை நீங்கள் படித்து பாருங்கள், வரலாறை புரட்டுங்கள். அரசியல் எப்படி செய்ய வேண்டும், ஆன்மீகம் எப்படி பரப்ப வேண்டும், பொருளாதாரத்தை எப்படி நிலைநாட்ட முடியும், எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு. இப்படிப்பட்ட தலைவரை பெற்ற நான் எந்த தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு யார் பின்னால் இன்னும் போய் கொண்டிருக்கின்றோம்? இளைஞர்களே, இளைஞர்களே, உஷாராக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கவனம் திசை திருப்பப்படுகிறது, உங்களுடைய சிந்தனைகள் அடகு வைக்கப்படுகிறது. இதில் இருந்தால் நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சமீபத்தில் இளைஞர்களுக்கு ஒரு மாநாடை போட்டோம். மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் வந்தார்கள், இளைஞர்கள் வந்தார்கள், மாற்றம் கண்டார்கள், மாறுதல் பெற்றார்கள். அன்பிற்கினியவர்களே, இளைஞர் சமுதாயம் உருப்படியாக இருந்தால் வேற யாருமே தேவையில்லை நமக்கு. இளைஞர்கள் உஷாராக இருந்து கொள்ளுங்கள். இந்த ஏகத்துவ கொள்கைக்காக பாடுபட்டவர்கள் அதிகமானவர்கள் இளைஞர்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இளைஞர் தான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இளைஞர்கள் தான். இப்படி வரலாறை திருப்பும் பொழுது, வரலாறை பார்க்கும் பொழுது குகைவாசிகளுடைய தோழர்களை பார்த்து அவர்களும் இளைஞர்கள் தான். எல்லாமே சத்தியத்துக்காக சத்தமாக மக்களுக்கு மத்தியில் கொள்கையை சொல்லி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், தங்களை வருத்தி கொண்டவர்கள், தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். எனவே அன்பிற்கினியவர்களே, வரலாறை திருப்புவோம். சத்தியத்துக்கு, இந்த சத்திய மார்க்கத்தை நம்முடைய ரூஹ் இந்த உடலில் இருக்கின்றவரை சொல்லுவோம், எதை சொல்கிறோமோ அதன்படி நடப்போம். அப்படிப்பட்ட கூட்டத்தில் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தாவாகும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும்
அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி வளர்த்து போஷித்து காத்து கொண்டிருக்கும் வல் அல்லாஹுக்கே உண்டாகட்டும். இறுதி தூதர் மனிதருள் மாணிக்கம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கு உரித்தான அவர்களே, முதலாவது உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக இந்த மண்ணுலகிற்கு வந்தார்கள், அவர்கள் எந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார்கள் என்பதை நாம் வேத வரியிலிருந்து விளக்கம் கண்டோம். அந்த வரிசையில் இப்பொழுது ஒரு சஹாபியுடைய செய்தியை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஹப்பாப் பின் அரத் பிரசித்தி பெற்ற ஒரு நபித்தோழர். இன்னும் விளங்க சொல்லப்போனால் குபாவுடைய ஒரு ஆளுநர், இன்னும் சொல்லப்போனால் ஒரு இளைஞர், வாலிபர், குறைந்த வயது உடையவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சொர்க்கமே ஒரு நபரை காண வேண்டும் என்று சொன்னால் அது ஹப்பாப் இப்னு அரத் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கம் தேடும் ஒரு தோழர், சொர்க்கத்தை விரும்பி நாம் செய்வானால் சொர்க்கமே தேடுது யாரை? ஹப்பாப் இப்னு அரத். அப்படி என்ன சாதனை செய்தார்கள், சரித்திரத்தில் இடம்பெற்றார்கள், வரலாறை புரட்டினால் தெரியும். ஒரு சமயம் இரவு நேரத்தில் அருமை மனைவி அருகில் இருக்கும் பொழுது, படுத்து கொண்டிருக்கும் பொழுது உறக்கம் வரவில்லை. வலதுபுறம் திரும்புகிறார்கள், உறக்கம் வரவில்லை. இடதுபுறம் திரும்புகிறார்கள், உறக்கம் வரவில்லை. எழுந்து உட்காருகிறார்கள், ஒரு பாடா படுத்துகிறது, எழுந்து நிற்கிறார்கள். இப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய துணைவியார் கேட்கின்றார், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அதற்கு அவருடைய பதில் வார்த்தை எப்படி இருந்தது தெரியுமா? அருமை துணைவியே, உலக வாழ்க்கையின் போது நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்க முடிகிறது. உட்கார்ந்தால் உட்கார முடிகிறது, நிமிர்ந்தால் நிமிர முடிகிறது, எந்திரித்தால் எந்திரிக்க முடிகிறது. ஆனால் மரணித்த பிறகு, ரூஹு கைப்பற்றிய பிறகு, 6 அடி மண்ணுக்கு சென்றவுடன் அந்த நிலையிலே, அந்த சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நான் பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன். இதுதான் அவர்களுடைய ஈமான். பின்னாடி வர்றதை முன்னாடியே சிந்திச்சாங்க. இன்னைக்கு எந்த சிந்தனையும் இல்லை நமக்கு. நம்முடைய சிந்தனை எல்லாம் வந்த வினையாக யூடியூப்பில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது, ஃபேஸ்புக்கில் இருந்து கொண்டிருக்கின்றது, வாட்ஸ்அப்பில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் தான் நம்முடைய சிந்தனைகள். காலையில் கண் விழித்தது முதல் இரவு நித்திரையில் புரளும் போது கூட ஒரு கையில் ரிமோட், ஒரு கையில் செல்போன். இது மாற வேண்டும். இளைஞர்களே, இளைஞர்களே, உஷாராக இருந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் ரொம்பவும் நீங்கள் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். மாறுதல் வேண்டும். சமுதாய பணிகள் செய்ய வேண்டும், அர்ப்பணிப்புகள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது யார் தெரியுமா? மனிதர்களிலேயே சமுதாய பணி செய்யக்கூடியவர்கள். அதில் ஒன்றுதான் பைத்துல் மால். பைத்துல் மால் என்று சொன்னால் என்ன பொருள்? பொருள்களின் வீடு. நம்ம மர்கஸில், இந்த ஜமாத்தில் பைத்துல் மால் ஆரம்பிக்கப்பட்டு பல வருடம் ஆகிவிட்டது. ஆனால் வீடு தான் இருக்குது, பொருளை காணோம். செல்வந்தர்கள் எங்கே சென்று விட்டீர்கள்? பணம் தரலையா அல்லாஹ்? இந்த பைத்துல் மால் மூலமாக பல்வேறு பணிகள் செய்யப்படுகிறது. ஏழைகளுக்கும் அலாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய உதவுகரமாக இந்த பைத்துல் மால் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே செல்வந்தர்களே, தனவந்தர்களே, இந்த பைத்துல் மாலுக்கு உங்களுடைய நிதிகளை அள்ளி கொடுங்கள். கிள்ளி தராதீர்கள், அள்ளி கொடுங்கள். நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் அல்லாஹ் கொடுப்பான். என்ன தரல அல்லாஹ்? எல்லாத்தையும் தந்துட்டான். எல்லாத்தையும் தந்து அழகு பார்த்து அரிசியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த அர்ரஹ்மானுக்கு நன்றி செலுத்தும் முகமாக, அந்த அர்ரஹ்மானுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். வாழக்கூடிய இந்த வழிமுறை, இந்த சத்திய கொள்கையை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் எடுத்து சொல்வோம். அப்படிப்பட்ட கூட்டத்திலே வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வல திக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.